வெல்கம் டு அம்மீஸ் விலாக். இன்றைக்கி நான் பச்சை சுண்டைக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். தேவையான பொருட்கள்: சுண்டைக்காய், கடலப்பருப்பு, பெரிய வெங்காயம் 1, வெள்ளுளுந்து கொஞ்சம், கடுகு சிறிதளவு, புளி பெரிய நெல்லிக்காய் அளவு, வரமிளகாய் 15, கருவேப்பிலை, தேங்காய், பெருங்காயத்தூள். பச்சை சுண்டைக்காயை தட்டிட்டு 2 உடைச்சி கழுவி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி சுண்டைக்காயை போட்டு வதக்கிட்டுருக்கணும். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கிளறுனா நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் வேண்டாங்கிறவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயில் 3/4 வெந்துடணும். வணக்கி 3/4 வேக விட்டு எடுத்துக்கோங்க. காளியாபுரத்தில் அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே கொடுத்தாங்க பச்சை சுண்டைக்காய். சரின்னு பாதியை போட்டு பண்ணிவிட்டு மீதி வச்சுருக்கிறேன் குழம்பு வைக்கிறதுக்கு. அடுத்து வடைச்சட்டியில் கடலைப்பருப்பு போட்டு அதே மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கைவிடாமல் வறுத்தரணும். பொன்னிறமாக வரைக்கும் வறுக்கணும். கடலைப்பருப்பு பொன்னிறம் ஆன அப்புறம் பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருப்போம், அதை உள்ளே போட்டு வணக்கிட்டுருக்கணும். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் வரமிளகாய் கூட போட்டுக்கணும். அடுத்து சீரகம் 1 ஸ்பூன், அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுறணும். அடுத்து புளி பெரிய நெல்லிக்காய் அளவு எடுத்து வச்சுருந்ததை அப்படியே போட்டு வணக்கி விட்டுக்கணும். அடுத்து தேங்காய் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், வேண்டாங்கிறவங்க தேங்காய் போட வேண்டியதில்லை. மிக்ஸி ஜாரில் சுண்டைக்காய், இந்த வணக்கி வச்ச பொருள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கூடவே 1 டம்ளர் தண்ணி ஊற்றணும். மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிருங்க. தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கணும். நைஸாக அரைச்சி வச்சப்பறம் வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருங்க. அடுத்து வெள்ளுளுந்து கொஞ்சமாக போட்டுக்கணும். வெள்ளுளுந்து பொன்னிறமாக வரைக்கும் வணக்கிடுங்க.
அதுக்கடுத்து வரமிளகாய் 2 போட்டு அதையும் வணக்கிவிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது உடனே சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா தாளித்தது சட்னியில் கொட்டி அப்போயே சாப்பிட்டுக்கலாம். இல்லை மறுநாளைக்கு வச்சுருந்து சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி வடைச்சட்டியில் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்குங்க. நல்லா வணக்கி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். 2-3 நாளைக்கு வச்சுருந்தாலும் கெடாது. பச்சை சுண்டைக்காய் சட்னி ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.